எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மணி இப்போ கரெக்டாக 11:15 காலையில். எல்லோரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்டேன். இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இன்றைக்கி நான் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளாக் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணுன்னா யூடியூப்பில் வந்து கொஸ்டின் கேளுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த விளாகும் வந்து யூடியூப்பில் தான் வந்து கண்டினியூ ஆகும். யூடியூப்பில் தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ ஓன் வாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தால் சரியான மழைங்க. அடிச்சு ஊற்றுது மழை. புயல்னு வேற சொல்லியிருக்காங்களா, சரியான மழை பெய்யுது. கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் நிலமை. நானே சொல்லுவாங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரேன் இந்த பக்கம் வீடியோ பக்கம். நான் வர நேரம் தான் இந்த மாதிரி மழை பெய்யுது. ஸோ சார், நிறைய பேருக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொன்னதில் இந்த கொஸ்டினும் ஒன்று. உங்கள் பேர் வந்து கௌதமியா இல்லை ஹரிணியான்னு கேட்குறீங்க. என் பேர் வந்து கௌதமி. அப்போ ஹரிணிங்கிறது யார் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னோடய பாப்பா பேர். என்னோடய பாப்பா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் வந்து அவள் பேர் வந்து என்னுடைய இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவள் பேருக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். ஒரு யூடியூப்பாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கௌதமின்னு தான் இருக்கும். கௌதமி ஹரிணின்னு தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்க, நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் வந்து டெய்லராக இருக்கேன். இப்போதைக்கு டெய்லர், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய கம்பெனி ஏறி இறங்கியாச்சு. நல்லா இருக்கும்போது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரே இடத்துல உட்காந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அதனால் வந்து டெய்லரிங்கில் ஈடுபட்டிருக்கேன். டெய்லரிங் மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய இது. இப்போது சாரியும் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முயற்சி பண்ணுவோமே அப்படின்றதுக்காக அதுலேயும் இறங்கியிருக்கேன். அதே மாதிரி என்னை பற்றி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க தான். என்னுடைய ஓல்டு வீடியோஸ்லேருந்து இன்னைய வரைக்கும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் வந்து நான் எப்படின்றது தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த கொஸ்டின், நீங்கள் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்திரிச்சு நின்று ஸ்டெப்ஸ் போட்டு நான் அவங்க பார்க்கவே இல்லை, எவ்வளோ ரீல்ஸ் பண்ணாலும் வந்து உக்காந்துக்கிட்டே தான் பண்ணுறீங்க, அதுக்கான ரீசன் என்ன, நல்லா தானே ரீல்ஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்களுடைய ரீல்ஸில் வந்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடாது, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நீங்கள் இன்னும் ரீச் ஆவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டான்ஸில் விருப்பமும் கிடையாது, எனக்கு டான்ஸ் ஆடவும் வராது. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து அதில் ஆர்வம் இல்லை. அதனால் வந்து எனக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினை நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அப்போ நான் யோசித்து பார்த்துருக்கலாம். சொன்ன மாதிரி கரெக்டு தானே, நம்ம டான்ஸ் ஆடி நம்ம ரீல்ஸ் போட்டுனா நமக்கு வியூஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கலாம். இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 2 வருஷம் ஆகுது. என்னால் வந்து உட்காந்து ரீல்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகேங்களா? அதனால் வந்து எனக்கு கால் அடிப்பட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து நடனம் ஆடி வீடியோ போட முடியாது. பார்த்தீங்களா மழை எப்படி பெய்யுது பாருங்கள், அடிச்சு ஊற்றுது. நானும் மழையில் தான் நிற்கிறேன். சாரல் இப்படி உள்ள அடிக்குது எனக்கு. அப்படி இருக்கு மழை. மழை சாரல் அடிக்குது. சாரல் சாம மழைங்க. தெரியலல்ல, தெரியுதா? தெரியுது பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸும் எனக்கு சரியாக இல்லை. இது என்னோடய வாய்ஸே கிடையாது. சித்ரா அம்மா, ஜானகி அம்மா மாதிரி இருக்கும் என் வாய்ஸ். அப்படி நான் போய் சொல்ல மாட்டேன்.
என் வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ சளி பிடிச்சிட்டு ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. டேப்லெட் போட்டும் சரியாகலை. பார்ப்போம். இது இப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகும் பொழுது. அப்படி இருக்கு என் நிலமை. உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. பொழுதுபோக்குலாம் நான் தனியாலாம் எதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் உட்காந்து துணியை தைப்பேன். அப்படி துணி தைக்கிற வேலை இல்லை அப்படின்னா ரீல்ஸ் பண்ணுவேன். ரீல்ஸ் பண்ணதுக்கு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அதிகமாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான முயற்சிகளை தேடி போவேன். அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து 2. இப்போ இருக்கிறது 3, 2 பொண்ணு 1 பையன்.